வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்டுடைய ஒரு சார்ட் வந்து டெலகிராம்ல மார்னிங் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஒரு 9:45க்கு. ஸோ இந்த சார்ட் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இது புரியாது, கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ ஏன் இங்கே நம்ம என்ன எதிர்பார்க்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டண்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்ககிட்ட டெக்னிக்கல் கோர்சஸோ அல்லது வந்து எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அண்டர்லைனில் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர் இந்த கீழே பாட்டமில் இருக்குது அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். டெலகிராமுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சார்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து பியூர் கோல்டு மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம மேஜரான ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது மேஜரான ட்ரெண்ட் வந்து பை சைடில் தான் இன்னும் மார்க்கெட் இருக்கு, செல் சைடு வரல. இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் தான் இப்போ இந்த மார்க்கெட்டில் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ இது என்ன ஆகும், திருப்பி ரேலி ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ கோல்டோடைய மேக்சிமமான ஹை இப்போ இல்லை, இன்னும் அந்த ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 2 months நமக்கு இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகும்போது 3700 ரேஞ்ச் வரைக்கும் ஒரு மேக்சிமம் ஹை மார்க்கெட் கோல்டுடைய ஒரு ஹை போகலாம் இப்போதைக்கு. அது வந்து ஒரு லாஸ்ட் அடுத்த ஒரு 2-3 வருடத்துக்கு அதுதான் மேக்சிமம் ஹையா இருக்கலான்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்கு. இது மார்க்கெட் ஆனால் உடைத்தும் மேலே போகலாம். இது எல்லாமே கெஸ்ஸிங் தான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஓகே, இதில் தப்பு ஏதாவது வருமானா தாராளமாக வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் பைல இருக்கோம். இந்த மாதிரி ஒரு கரெக்ஷனுக்குள்ள தான் மார்க்கெட்ல இப்போ நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல நீங்க போனாலும் எந்த முடிவு எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஓகே, இந்த ட்ரெண்டுக்கு நம்ம வந்து ஒரு இந்த இந்த ட்ரெண்ட் ஆக்டிவேட்டா மார்க்கெட் போயிட்டு இருக்க இந்த ட்ரெண்டுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா இந்த லைனை வந்து நீங்க 3 விதமா வைக்கலாம். ஓகே, ஸோ இப்படி வைக்கலாம். இது ஒன்று சப்போர்ட் இங்க எடுத்திருக்கு, இது நியரஸ்ட் இருக்கு, இது டச் பண்ணியிருக்கு, இங்க ஆல்ரெடி மூவ் பண்ணியிருக்கு. இதை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அப்படி நெருக்கியும் வைக்கலாம். வைக்கும்போது இங்க நமக்கு நிறைய கிராசஸ் வரும். ஸோ இப்போ இருக்கிற சப்போர்ட் லெவலுக்காக இந்த லெவல் வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சுட்டு இதை வந்து இந்த ஹைக்கு நீங்க மார்க் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட்டுக்கு இந்த டாப்புக்கு கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு இன்டர்மீடியேட்டாக வச்சிங்கன்னா இப்படி வரும், லைட்டாக கிராஸ் பண்ணி வரும். இது நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் இப்படி ஹைக்காக நம்ம வச்சுக்கலாம். இது மல்டிபிள் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடமா இருக்கும். ஸோ இதுதான் மார்க்கெட்டுடைய சேனல். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது என்ன அப்படின்னா சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் எடுக்கலாம். இங்கேயே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுக்கணும். பட் பவர் இல்லை, நியூஸஸ் இல்லை. மெயினாக சொல்ல போனால் மார்க்கெட்டில் நியூஸஸ் இல்லை. ஸோ இப்போ இந்த லெவல் அப்படிங்கிறது இந்த 245 ஆர் 250 அப்படிங்கிற இந்த லெவல் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு 4 hour சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இதில் மார்க்கெட்டுடைய பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்டு. இங்கிருந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்டை கொடுத்துருக்கு. இதுதான் மேஜரான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை மறக்கவே தேவையில்லை. ஸோ இதை வந்து மார்க்கெட் கடந்து போல இப்போ இங்க எந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு சப்போர்ட் மார்க்கெட்ல கிரியேட் ஆகும்போது அதை உடைச்சு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுது. திருப்பி ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வரும்போது அதை உடைச்சு மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகுது. திருப்பி ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வரும்போது கீழே உடைச்சு திருப்பி ட்ரெண்டிங் சைடில் மார்க்கெட் மூவ் ஆகுது. இந்த மாதிரி ட்ரெண்ட் சைடில் மார்க்கெட் போகல. ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு இடத்துக்குள்ள மார்க்கெட் மாறிடுச்சு. அப்ப இது வந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரா வருது. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு ABC கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் வந்து இப்படி வந்து மேலே போயிடுக்கணும். பட் இப்போ மார்க்கெட் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய ஸோ இந்த லைனை நான் எடுத்துறேன், இது டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்குள்ள மார்க்கெட் மாறிடுச்சு. ஸோ நான் இங்கே வச்சிருக்கிற டாட்ஸ் எல்லாம் முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ ப்ரைஸ் பாருங்க, இங்கேருந்து ஒரு இதில் வந்து நான் வந்து முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரெண்டிங் நடந்திருக்கும். ஒரு ட்ரெண்ட் வந்து இப்படி வந்து வேகமாக போய் இப்படி ட்ரெண்ட் வந்து நடந்திருக்கும். பட் இப்போ ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் தான்.
ஏ பி சி. ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் இங்கேருந்து வந்துட்டு இங்கே வந்து தேர்ட் வேவ் மாதிரி இப்படி மார்க்கெட் பெருசாக நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணோம். பட் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு போகாமல் எல்லா இடத்துலையும் நல்லா பார்க்கும்போது கரெக்ஷன் ஸ்ட்ரக்சராக நமக்கு மார்க்கெட் உருவாயிடுச்சு. இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இதுதான் அதோடைய கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம இருக்கிறது பி. ஸோ இந்த சி மாதிரி மார்க்கெட்ல இந்த சி வேவ் நடக்கிற மாதிரி இந்த இடத்துல நமக்கு ஒன்று நடக்கும். இந்த லெவல் லென்த் நடக்காது, இது குறைந்து ஷார்ட் டேர்மாக நமக்கு நடக்கும். இது நடந்து இந்த இடத்துல 420 ஃபார் 450ல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி வந்தா இன்னும் ஷார்ட்டா நடந்துட்டு இதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன்ல இன்னும் என்ன ஆகணும்னா நமக்கு இன்னொரு முறை மார்க்கெட் இந்த கண்டிஷன்ல போய் டச் பண்ணணும். டச் பண்ணிடுச்சு அப்படின்னா இப்படி ஹாஃப் அவே வந்துட்டு கூட மேலேயும் பிரேக் ஆகலாம், கீழேயும் பிரேக் ஆகலாம். ஓகே, இந்த டச் அப்படிங்கிறது மஸ்ட் மார்க்கெட்ல இப்ப கண்டிப்பா நடக்கணும். நடந்தாதான் இந்த ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இதுதான் எப்படி நம்ம ட்ரையாங்கிளா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது. ஓகே, இப்போ ஒரு டவுட் இருக்கும், சும்மா ட்ரையாங்கிள் எல்லாமே லைன் வரைஞ்சா வரும், அப்ப ட்ரையாங்கிள் எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ நான் வந்து இந்த ஏபிசி கனெக்ஷன் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஏபிசி கனெக்ஷனை வச்சு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். இப்போ பாருங்க, இது வந்து ட்ரெண்ட் லைன். நான் ப்ளூ கலர்ல வச்சிருக்கிறது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன். இப்போ பிளாக் கலர்ல நான் ஒரு ஸ்விங் வரையறேன் பாருங்க. இப்படி மார்க்கெட் போயிட்டு கீழே வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வருது. ஓகே, இப்படி நம்ம ஒரு டிராயிங் வச்சுக்குவோம். இப்போ இந்த டிராயிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் இது வந்து ஜீரோவா நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். இது வந்து ஏ பி. நான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வரையணும். ஓகே, ஸோ எதுன்னு தெரியாம என்னமோ வரைஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வரையணும். ஸோ இது வந்து சியும் வச்சுக்கலாம், இதை வந்து ஜீரோவாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ஏ கம்ப்ளீட் பண்ணி பியை வந்து சப்போர்ட்டிவ் டூலா வச்சு பை எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இங்க பாருங்க, ஏ 0, ஏ பி அண்ட் சி ஸ்டார்டிங் 0. இது வந்து என்ன பண்ணிருக்கு, பிரேக் அவுட் பண்ணிட்டு ஏ கிரியேட் பண்ணி பியை வந்து கரெக்டா நமக்கு சப்போர்ட்டிவ் லைனா எடுத்து சியை ப்ராசஸ் பண்ணிருக்கு. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செல் சைடுக்கு அப்படியே ஆப்போசிட். செல் சைடுக்கு எப்படி வரும்? இப்ப செல் சைடு எடுக்கும்போது, ஸோ செல் சைடு எடுக்கும்போது பாருங்க, நம்ம வந்து இந்த கண்டிஷன்ல வச்சுக்கலாம் மார்க்கெட்டை. ஸோ இது வந்து புரியாதவங்களுக்கு தான், ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு, டெக்னிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 0, ஒரு ஏ, ஒரு பி, ஒரு சி. இப்போ நமக்கு மார்க்கெட்ல என்ன ஆகுது, இந்த வேவ் நடந்துருக்கு, இந்த பக்கம் ஒரு ட்ரெண்ட் நடந்திருக்கு. இதை மார்க்கெட் பிரேக் பண்ணி இங்க ஒரு ரீடெஸ்ட் பண்றோம். அப்ப இந்த இடம் 0, ஏ, அந்த பி கரெக்டா ரீடெஸ்ட் பண்ணி இந்த சி அப்படிங்கிற இந்த டிராப் நடந்திருக்கு. இப்ப அதே ஏற்கனவே இந்த செஷன்ல நடந்துருச்சு, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல நடந்துருச்சு, ஒரு அப் சைட் நடந்துருச்சு, இப்போ ஒரு டவுன் சைடு மார்க்கெட்ல வந்திருக்கு. சாரி, இப்ப இந்த டவுன் சைடு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இங்க இருந்து திருப்பி நம்ம கவுண்ட் பண்ணிக்குவோம். பாருங்க, இது வந்து 0, ஏ, பி அண்ட் சி. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது, இப்ப நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது. பிரேக் பண்றது என்னவா இருக்கும்? இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணது ஏ. அப்ப இந்த இடத்துல நமக்கு இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏ வந்துருச்சு, ரீடெஸ்டிங் தான் பி ஆக இருக்கு. ஸோ இந்த பில இப்ப சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், டக்குன்னு ஒரு சி நடக்கும். அப்ப பெரிய ட்ரெண்டிங்கா இருக்குமானா இல்ல, இது ட்ரையாங்கிள்ல வந்து மாட்டினால் நமக்கு மேல இருக்கிற இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் நின்றும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்க பிளாக் எடுத்துக்கங்க, சப்ளை டிமாண்ட் எடுத்துக்கங்க, ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துங்க, எல்லாமே இந்த இடத்துல வேலை செய்யும். அப்ப 3420ல இருந்து 450 அப்படிங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ நம்ம எடுக்கிற இந்த பைக்கு ஒரு 310ல இருந்து 295 இதுதான் இங்க சப்போர்ட் எடுக்கக்கூடிய இடம். இந்த சப்போர்ட்ல ஒருவேளை எடுத்தால் இது வந்து ஒருவேளை அப்படியே மார்க்கெட் கீழே திரும்பலாமா, திரும்பலாம், சான்சஸ் இருக்கு.
ஓகே, திரும்ப சான்சஸ் இருக்கு. அதனால ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணும். இந்த இடத்துல நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு பை எடுத்தோம் அப்படின்னம்னா நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 100 பாயிண்ட் மார்க்கெட்ல டிராவல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நமக்கு தப்பா நடந்தால் ஒரு 10லிருந்து 15 பாயிண்ட் மார்க்கெட்ல மைனஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். லாபம் வந்தால் 100 பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சரை பேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்றோம், நம்ம பை எடுக்க ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். ஸோ இதுக்கு தான் இந்த ட்ரையாங்கிளை நான் போட்டிருப்பேன். ஸோ இது நிறைய பேருக்கு புரியாமையும் இருக்கலாம். சரி, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா இந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் டீட்டெயில்டா இன்னொன்று எப்படி போகலாம் அப்படிங்கிற கண்டிஷனும் பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு இம்பல்ஸ் மூவா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த பர்டிகுலர் டிராயிங் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்க, 1 2 3 4 5. ஸோ இங்க வந்த கரெக்ஷன் இதுதான். ஓகே, இதுதான் வந்து 1 2 3 4 5 அந்த ட்ரெண்ட் ஆயிருக்கு, பிரேக் ஆகிறதுக்கான ரூல். 1 2 3 4 5 இது வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ இந்த மார்க்கெட்ல இந்த 1-ஐ நம்ம பார்த்துக்கிறோம். இந்த 1-ஐ வந்து இன்னும் மார்க்கெட் உடைக்கல. ஓகே, ஸோ இந்த இடத்துல உடைச்சிருக்கேன் சார், சப்போர்ட் தான் எடுத்திருக்கான், ரைட்? அப்போ இது வந்து ஒரு ஹியூஜ் சப்போர்ட் லெவலா அப்படின்னா எஸ். இப்போ நமக்கு மேல இருந்து இதுக்குள்ள ஒரு சப்பா பார்க்கும்போது இந்த கரெக்ஷன் எப்பப்பா முடியும் அப்படிங்கும்போது இப்போ ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்து நாங்க சொன்ன இந்த பர்டிகுலர் ஏரியால மார்க்கெட் ரிசீவ் ஆகும்போது ஒரு பை சான்ஸ் எடுத்தால், ஓகே, இதுதான் பாட்டம் ஸ்டாப் லாஸா வச்சு இந்த பை ஸ்டாப் எடுத்தீங்கன்னா இங்க ரீட்ரேஸ்மெண்ட்ல வர வாய்ப்பு கம்மி, மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியால நமக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் டிமாண்ட் ஏரியா. ஸோ இந்த லோ உடையாத வரைக்கும் தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். நம்ம ஏன் வந்து 3250 இருந்து இந்த 45 லெவலை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான லெவல். ஸோ இங்க இருந்து மார்க்கெட் மேல போனால் இந்த எட்ஜில் போய் தான் அவனுடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சர் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த 250 லெவலுக்கு இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, இதோடைய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இங்கிருந்து ஸ்டார்ட் அப் ஆகும்போது இதுதான் அதோடைய ஃபர்ஸ்ட் வேவ். ஓகே, நான் வந்து இங்கேயும் அந்த வேவ் ஸ்ட்ரெச்சரை உங்களுக்கு காட்டுறேன். 1 2 இதுதான் ஃபுல்லாகவே நமக்கு வந்து எக்ஸ்டெண்டட் வேவ். 3 வந்துட்டு மார்க்கெட் 4 வந்து 5 வந்து இங்கே முடியும். ஓகே, 3 4 5 முடிஞ்சுதான் இந்த ஏ கம்ப்ளீட் ஆகுது, எக்ஸ்டெண்டட் வேவ். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்னதாக 1 2 3 4 5ன்னு கம்ப்ளீட் ஆயிருக்கும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆயிருக்கும், ரைட்? இப்போ இந்த மார்க்கெட் அதே மாதிரி கீழே வருது, இங்க இருந்து சல்லுன்னு கீழே வரும்போது இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வேவை மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டச் பண்ணிட்டு இங்க இருந்து தான் இந்த பூமை கொடுத்துருக்கான். அப்ப இதே தான் நம்ம இங்கேயும் எதிர்பார்க்கிறோம், இங்க இருந்து இந்த பூம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்ப இந்த இடம் உடையாத வரைக்கும் ஓகே மார்க்கெட் செல்குள்ள போறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ப்ராப்பரான விஷயமாக இருக்காது. அதனால தான் நாங்கள் பை ஸ்ட்ரக்சர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா உங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் கிளியரா புரியும். டெக்னிக்கல் பார்க்குறவங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் கிளியரா புரியும். ஸோ இந்த வேவ்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நாங்கள் எலியாட் வேவ் லெசன் 1/1 நீங்கள் எப்படி போய் வெளியில வந்து பணம் கொடுத்து கற்றுக்குவீங்களோ அந்த மாதிரி ஒரு 16 வீடியோ ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு வந்து கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும்போது அடுத்தடுத்தது ஒரு 1 வீக் ஒன்ஸ் ஒரு வீடியோ வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஈஸியாக நீங்களும் லேர்ன் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. வேற டெக்னிக்கல் கிளாஸஸ் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்புக்கு முடிந்தால் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.